ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேரிகேட்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது லத்தீனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மெதுவாக போகிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது பார்க்கறதுக்கு அப்படியே கரடி நடக்கிறது மாதிரியே இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வாட்டர் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 முறை உலக அழிவிலிருந்து தப்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த உயிரினம் மட்டும்தான். இது நம்ம சாகடிக்கணும் அப்படி நினச்சோம் அப்படின்னா அது சாகாது. இயற்கையாகவே அதுவாகவே இறந்தால் மட்டும்தான் உண்டு. இந்த உயிரினம் கிட்டத்தட்ட 500 கோடி வருஷம் வரை உயிர் வந்துட்டு இருக்குது. இன்னமும் நம்ம கூடயே தான் இருக்குது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு முன்னாடியே இந்த உயிரினம் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட டைனோசர் காலத்துலேருந்து உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் கிட்டத்தட்ட 20,000 டேரிகேட் இருக்கும். இது வெறும் கண்களால் பார்க்க முடியாது. இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0.5 மில்லிமீட்டர்லேருந்து 1.5 மில்லிமீட்டர் வரை தான் இது இருக்கும். அதனால் நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. இது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. கடுமையான வெப்பத்தில் கூட இருக்கும். கடுமையான குளிரில் கூட இது வாழக்கூடியதாக இருக்குது. இது குளிர்ச்சி எவ்வளோ தூரம் தாங்கும் அப்படின்னா -300 வரைக்கும் தாங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வெப்பத்தை 150 செல்சியஸ் வரை தாங்கக்கூடியதாக இருக்கும். நம்ம உலகத்தில் கிட்டத்தட்ட 55 செல்சியஸ் வரை அது இருக்குது. அதனால் தாராளமாக இது வந்துட்டுருக்குது. இது ரேடியேஷனையும் நல்லா தாங்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 5000 கிரேவிட்டி வரைக்கும் இது தாங்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி கடல், ஆழ்ந்த கடல் இருக்குது தெரியுமா, அங்கேயும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இதோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா 1500 வகைகள் இருக்குது. இதோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா கரடி போல் இருக்கும். இதோட வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னாடி குழாய் போல் இருக்கும். அது முன்னாடி பின்னாடியும் போயிட்டு வரும். அது மூலமாக தான் அது சாப்பிடவும் செய்யும். அதுக்கு மேலே 2 கண்கள் இருக்குது. அது ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது மட்டும் தான் பார்க்க முடியும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறது பார்க்க முடியாது. என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா சின்ன சின்ன பூஞ்சைகள், அடுத்தப்பறம் சின்ன சின்ன மீன்கள், செடிகள் அதெல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னா அதோட உடம்பை சுருக்கி வச்சுக்கும். தண்ணீர் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். அதனால் அது ரொம்ப நாள் வரைக்கும் இது வாழக்கூடியதாகவும் இருக்கும். எவ்வளோ வருஷம் அப்படியே இருக்கும் அப்படின்னா 30லேருந்து 40 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த டேரிகேட் சுருங்கியிருக்கு பார்த்தீங்களா, அது மேலே ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினா கூட அது திருப்பியும் உயிர் வாழும். 1948ல் இத்தாலியை சேர்ந்தவர் இதை கண்டுபிடிச்சார். டேரிகேட்டில் ஒரு சொட்டு தண்ணி போட்டால் அது சுருங்கியிருக்கும் தெரியுமா, அந்த இதில் மட்டும் ஒரு சொட்டு தண்ணி போட்டால் உயிர் பிழைக்கும். அது கிட்டத்தட்ட 120 வருஷமாக அப்படியே இருந்திருக்கு. அது மேலே ஒரு சொட்டு தண்ணி போட்டோன்னா அது உயிர் பிழைச்சிருக்கு. 2008ல் யூரோப் ஸ்பேஸில் டேரிகேட்ஸை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட 2000 டேரிகேட்ஸை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அது 10 நாட்கள் விண்வெளி சுற்றிட்டு திருப்பி பூமிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 68% டேரிகேட் உயிரோடு தான் இருந்துச்சு. அதே மாதிரி இஸ்ரேலில் 2019 டேரிகேட்ஸ் நிலாவில் அனுப்புனாங்க. அது எதிர்பாராத விதமாக மோதுனுச்சு. மோதுனில் அந்த டேரிகேட்ஸ் அங்கே உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டேரிகேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.